நாங்கள் மண்டே ஈவினிங்கே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டோம். அவங்க நாளைக்கு மார்னிங் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்ற முடியாமல் போயிருச்சேன்னு. எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இது தீபாவளிக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் நாங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டோம். அவங்களும் ஒரு 6:30 அந்த மாதிரி வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து பல்லடம் வண்டியில் போனாலே 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அவங்க ஃபயர் சர்வீஸ் வரக்கு 30 மினிட்ஸ் ஆனது அப்படிங்கிறது கரெக்டான டைம் தான். ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் வந்ததுமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு, யார் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த கிரீன் டிஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் எப்படி நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கறத ஃபீசிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாரு. கயிறு கட்டி உள்ள இறங்க முடியுமா, இல்ல எந்த இடத்துல இருந்து இறங்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. இங்கிருந்து கயிறு கட்டி இறங்கினாதான் ஒரு ஆள் உள்ள இறங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு கயிறு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அவரை உள்ள இறக்கிட்டாங்க. அவர் உள்ள இறங்குனதுமே ஃபர்ஸ்ட் அவரோட சேஃப்டி செக் பண்ணிட்டாங்க. உள்ள அவரால் மூச்சு விட முடியுதா, வெளிச்சம் ஓரளவுக்கு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரோப் கொடுத்தோன்னே கட்டி அவர் மேல இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னத்த நாள் நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. நல்ல வேலை கரெக்டா 6 மணிக்கு நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது மழை வரல. மழை வந்துருந்துச்சுன்னா இன்னுமே கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்ததும் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கயிறு இழுத்துட்டு இருக்காங்க. கிணறு ரொம்பவே ஆழமா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90-100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஆழமான கிணறு. அவங்க வச்சிருந்த ரோப் ஃபுல்லாவே கிணத்துக்குள்ள போற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஆழமான கிணறு அது. ஒரு வழியா மேல கொண்டு வந்துட்டாங்க. மேல கொண்டு எடுத்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப உள்ள ஒருத்தர் இறங்கியிருக்காரு இல்லையா, அவரை வெளியில எடுக்கிற முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணுங்க. ஏன்னா அவ்வளோ இருட்டான இடம், அவ்வளோ காத்தோட்டமே இல்லாத இடத்துக்குள்ள தைரியமா இறங்கிட்டாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. மூச்சு விட முடியுதா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரா அப்படிங்கிறத கீப் ஆன் செக் பண்ணிட்டே இருந்தாங்க அவர்கிட்ட. நம்ம எதுக்காக கூப்பிட்டோமோ அதை விட உள்ள இறங்கினவர் சேஃபா வெளியில வரணும் அப்படிங்கறதே தான் நான் மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமா இருந்தது. நமக்காக தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள இறங்குறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரும் நல்லபடியா மேல வந்துட்டாரு. இவர் தாங்க எவ்வளோ தைரியமா உள்ள இறங்கினாரு. உண்மையிலேயே அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரையே பணைய வச்சு கீழே இறங்குறாங்க. அவங்களும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள இறங்குனாங்க. வெளியில வந்ததுமே அவர்கிட்ட எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறதையும் விசாரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே நான் இவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ரொம்ப கரெக்டான டைமுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நேற்று சாயந்தரம், அதாவது தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி இருக்கும். ஹஸ்பண்ட் ஆடு மேய்ச்சிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கும்போது 2 சைடும் பட்டாசு வெடிச்சதுல ஒரு ஆட்டுக்குட்டி மிரண்டு கிணத்துக்குள்ள எட்டி குதிச்சுட்டான். அவன் உள்ள விழுந்துட்டான் அப்படிங்கிறதும் ஹஸ்பண்டுக்கு தெரியல. வீட்டுக்கு எல்லா ஆட்டையும் பிடிச்சி கட்டும்போது ஒரு கயிறு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தப்பதான் ஆடு மிஸ் ஆகுறதே எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போயிட்டு ஊரெல்லாம் தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. சரி, எதுக்கும் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள டார்ச் லைட் அடிச்சு பார்த்தப்பதான் உள்ள இருந்தான். அப்போ உயிரோட தான் இருந்தான். ஸோ ஃபயர் சர்வீஸ்க்கு இமீடியட்டா கால் பண்ணிட்டோம். ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதுக்கெல்லாம் ஃபயர் சர்வீஸ் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் நாங்கள் கால் பண்ணோம்.
அவங்க கால் அட்டன் பண்ணிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு தீபாவளி, ஸோ ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா கஷ்டமாயிரும். ஸோ நாங்கள் மார்னிங் வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மள்ட்ட கேட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அதே பிரான்ச்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்டோம். கேட்டப்போ அவங்களும் சொன்னாங்க, ஆமா ஃபயருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எங்களை அலர்ட்டா இருக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதை யோசிச்சு பார்த்தோம், ஃபயர் சர்வீஸோட நிலைமையும் புரிஞ்சுக்கணும். அதனால வந்துட்டு இன்னொரு தடவை கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தோம். அவன் உயிரோட தான் இருந்தான். அதனால அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க மார்னிங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி மார்னிங் ஒரு தடவை கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தோம். அப்பவும் உயிரோட தான் இருந்தான். தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டோம். அவங்க ஒரு 6:30 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா ஃபயர் சர்வீஸ்லேருந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் ரோப் அதெல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவன் பேச்சு மூச்சே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் இறந்துட்டான் அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே தலையை தூக்கி பார்த்தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்தோன்னே அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டான். சின்ன ஆட்டுக்குட்டிக்காகலாம் அவங்க வருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நாங்கள் கால் பண்ணோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரியே சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. என்னோட சார்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஆட்டுக்குட்டியோட நிலைமை என்னன்னு பார்ப்போம். அவன் வந்து ரொம்ப நேரமாக எந்திரிச்சு நிற்கவே இல்லை. ஏன்னா நைட்டெல்லாம் அவன் நீந்திட்டே இருந்தான் இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் போல இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணான். நின்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவனுக்கு முன்னாடி ஒரு கால் உடஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படியோ உயிர் பொழைச்சி வந்தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமே. ஓகேங்க, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.